இது போக நீங்க மினாவை அப்படியே ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்ச அந்த இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப வந்து நம்ம ஜஸ்ட் பார்க்கத்தான் முடியும். ஹஜ்ஜில் தான் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் நாம அனுபவிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்படி முழுக்க முழுக்க மக்காவும் சரி, அந்த காபத்துல்லா பள்ளிவாசலையும் சரி, மக்காவும் சரி, எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. குறிப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அங்க குடும்பத்துடைய ஹிஸ்டரி வந்து நிறையவே இருக்கு. அதனால இந்த இடங்களுக்கு போகும் பொழுது நாம எவ்வளவு தூரம் நாம வந்து கண்ணியமா நடந்துக்கணும், அதே சமயத்துல இபாதத் செய்யறதையும் நாம எந்த காலத்திலையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இங்க இருக்கும்போது மட்டும்தான் இன்னைக்கு நைட் நேரம், இப்ப பகல் நேரம் அப்படிலாம் வந்து தொழுகிறதுக்கு நேரங்காலம்லாம் நாம பார்க்கலாம். ஆனா அங்க எது பகல் எது நைட் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அங்க போனீங்கன்னா தெரியும். அதனால எப்போ உங்களுக்கு தொழுகணும், காபாவுக்கு போகணும், ரூம்ல இருந்து நாம காபாவுக்கு போகணும்னு நினைப்பு வந்துருச்சோ டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்பதானே மணி 12 ஆகுது, இப்போ மணி 1 ஆயிருச்சு அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. நாம இருக்க போறது கொஞ்ச நாள் தான் நாம அங்க இருக்க போறோம். அதனால எந்த நேரத்தையும் நாம மிஸ் பண்ணாம நாம முழுக்க முழுக்க இபாதத்திலையும் துவாவிலையும் கழிக்கிறதுக்கு நாம பார்க்கலாம். ஒண்ணு மதீனான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதீனா முழுக்க முழுக்கவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்றதுக்கு ஆக சிறந்த இடம் அப்படின்னா மதீனா தான். இங்கிருந்து நாம சொல்லக்கூடிய சலாத்தையும் சலாமையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்காக வேண்டி இன்னார் மகன் இன்னார் உங்களுக்கு யார சொல்லலாம், உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, உங்களுக்கு உங்க மேல சலவாத் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க நம்மளைய ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆனா சொல்ற சலாமுக்கு பதிலும் சொல்றாங்க அப்படின்னே ஹதீஸ்ல இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா சலவாத் சொல்றதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நமக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன கவலை இருந்தாலும் சரி நீங்க அனுபவிச்சு பார்ப்பீங்க. எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா உங்களால எவ்வளவு செலவாத்து ஓத முடியுமோ 50ஓ 100ஓ 150ஓ அல்லது காலையில வாக்கிங் போகும்போதோ அந்த சின்ன தஸ்பியை வச்சுட்டு நீங்க செலவாத்து ஓதிக்கிட்டே காலையில எவ்வளவு நேரம் வாக்கிங் போவோம், ஒரு 1/2 hour வாக்கிங் போவோமா அல்லது 40 minutes வாக்கிங் போவோம். நீங்க செலவாத்து ஓதிக்கிட்டே நீங்க வாக்கிங் போய் பாருங்க, அந்த கவலை 100% போயிடும். எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியா பிசினஸ் ரீதியா எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சலவாத்து ஓதிக்கிட்டே நீங்க ஒரு 1/2 hour அல்லது உங்களால எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% அந்த கவலை அந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். இதுதான் சலவாத்துடைய ஒரு மகிமை. அதனால அந்த சலவாத்தை நாம அங்கேயே போய் ஹுசூர் எங்க இருக்காங்களோ அவ்வளோ க்ளோஸா போய் சொல்லும் பொழுது நம்மளுடைய சலவாத்தை நம்மளுடைய சலாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களை கூடவே இருந்து வந்த கைடு இருப்பாங்க, ஹஸரத் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்ப சலாம் சொல்ல கூட்டிட்டு போகணும், எப்ப அங்க ரவுலால தொழுகிறதுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க மதீனால நாம தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை கிடைக்கும். மதீனால தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை கிடைக்கும். எப்பப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ, இப்ப மக்கால இருக்கும் பொழுது எப்பப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் தவாஃபுக்கு கிளம்பி போற மாதிரி மதீனால எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம கிளம்பிடும். குறிப்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நாம சலாம் சொல்லிட்டு ரூமுக்கு வர்றத பழக்கமா வச்சுக்கிறோம். அங்க இருக்கிறது ஒரு 4 நாள் நாம இருப்போம். அந்த 4 நாள்லையும் ஒவ்வொரு பரந்து தொழுகைக்கு பின்னாடியும் எப்படி உங்களுக்கு டிராவல் டைம் ஷெட்யூலா இருக்குதோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவு சலாம அவங்களுக்கு சொல்லிட்டு வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, முதல் கலீஃபா. அவங்களுக்கு பக்கத்துல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சலாம் சொல்லணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா அமீருல் முஃமினீன் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி நாம சலாம் சொல்லிட்டு வரணும். இதுக்கு அடுத்து
ஜன்னத்துல் பக்கி இருக்கும். நீங்க அதை விட்டு சலாம் சொல்லிட்டு எக்ஸிட் ஆனீங்கன்னாவே நீங்க ஜன்னத்துல் பக்கி கபிர்ஸ்தானத்தை நீங்க பார்ப்பீங்க. அங்க ஆண்கள் ஒண்ணு ஃபஜ்ருக்கு பின்னாடி அலோவ் பண்ணுவாங்க, அல்லது அசருக்கு பின்னாடி அலோவ் பண்ணுவாங்க. எப்போ அலோவ் பண்றாங்களோ அந்த டைம் வந்து போயிருங்க. உடனே தொழுது உடனே போனாதான் அது வந்து கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் வந்ததுக்கு பிறகு உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று ஃபஜ்ருக்கு பின்னாடி ஓப்பன்ல இருக்கும், அல்லது அசருக்கு பின்னாடி ஓப்பன்ல இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க கபர் ஜியாரத் பண்ணிட்டு வரலாம். இது ஆண்களுக்கு மட்டும்தான் அடோடு. மக்கால தான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா மிங்கிலா இருக்கும். மதீனாவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தனி செக்ஷனுக்கு போயிடுவாங்க, பெண்கள் அவங்க முசல்லா அவங்க தொழுகக்கூடிய ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தவறவிடக்கூடாத ஒரு அமல் மதீனால இருக்கு அப்படின்னா அது ரவுலான தொழுகிறது தான். அது ரவுலான தொழுகிறது. ரவுலானா எங்க இருக்கு அப்படின்னா சலாம் சொல்ல போறது இடத்துக்கு முன்னாடிதான் ரவுலாங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹுசூருக்கு எங்க சலாம் சொல்ல போறீங்களோ அந்த வேலை தான், அந்த வழியில தான் இந்த ரவுலா அப்படிங்கிற ஏரியா இருக்கு. அது என்ன ரவுலா அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இருக்கு இல்லையா, அந்த ரூம் வந்து வேற எதுவும் அவங்களுடைய வீடு. அவங்களுடைய வீடு நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அங்க அடக்கம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுல வஃபாத்தானவங்க அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அது ஆயிஷா நாயகியோட தங்கியிருந்த வீடு. அந்த வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது எங்க நின்று பயான் பண்ணாங்களோ, எந்த மிம்பர் படி மேல ஏறி நின்று பயான் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கும் நடுவுல உள்ள பிளேஸுக்கு பேரு தான் ரவுலா அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கும் ரசூலுல்லாஹ் பயான் பண்ண இடத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேரு தான் ரவுலா, சொர்க்கத்து பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்லயே சொல்லுவாங்க, மா பைன பைத்தி வல் மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் நான் நின்று குத்துபா கொடுத்த இந்த மிம்பர் படிக்கட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி அது ரவுலத்தும் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஒரு பூங்கா அப்படின்னே சொன்னாங்க. பூங்கா மாதிரி எல்லாம் சொல்லல, சொர்க்கத்துடைய ஒரு பூங்கா அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப கியாமத் நாள்ல உலகம் அழியும் பொழுது இந்த பகுதியை மட்டும் அல்லாஹ் அப்படியே சொர்க்கத்துக்கு தூக்கிடுவான். சோ உலகத்திலேயே நீங்க சொர்க்கத்துல தொழுகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் முடியும். வேற எங்கேயும் அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது. சோ எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னா கூட வீல் சேர்லயாவது போய் அந்த இடத்துல ஆண்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும், பெண்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் ஒதுக்குவாங்க. அந்த ஸ்லாட்ல போய் தொழுதரணும். என்னென்ன தொழுக முடியுமோ அதை எல்லாம் தொழுகுங்க. சலாத்துல் ஹாஜத் தொழுகுங்க, சுக்ரியா நஃபில் தொழுகுங்க. நமக்கு இந்த டிராவலை கொடுத்த அந்த நசீபுக்காக வேண்டி சுக்ரியா நஃபில் தொழுகுங்க. அப்புறம் வந்து தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய காணிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரக்காத் தொழுகுங்க. அப்புறம் வந்து தஹியத்துல் ஒலு செஞ்சதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகுங்க. தொழுதுகிட்டே இருங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் தொழுதுட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை வெளியே போக சொல்லிடுவாங்க. அதனால அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் அப்படின்னா அந்த நேரத்துல எவ்வளவு தொழுக முடியுமோ அவ்வளவு தொழுகுதுக்குங்க. அதே மாதிரி மதீனால ஒரு நாள் உங்களுக்கு சைட் சீயிங் மதீனா ஜியாரத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க குபா பள்ளிவாசல் இருக்குது, கிபிலத்தைன் பள்ளிவாசல் இருக்குது. குபா பள்ளிவாசல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின முதல் பள்ளிவாசல். மக்கால இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்து ஊருக்குள்ளார போயிடல. அன்னைக்கு தேதிக்கு குபா ஏரியானா அவுட், மதீனாவுடைய அவுட்டர் ஏரியா. அப்ப அங்கதான் போய் ஃபர்ஸ்டா மக்கா டு மதீனா கிட்டத்தட்ட 14 நாள் அவங்க டிராவல் பண்ணாங்க. ஹிஜ்ரத் செய்யும் போது எத்தனை நாள் டிராவல் பண்ணாங்க? 14 நாள் டிராவல் பண்ணி இன்னைக்கு குபா இருக்கக்கூடிய ஏரியால வந்து ஸ்டே அங்க ஒரு 4 நாள் இருந்தாங்க. அப்படி ஸ்டே பண்ணும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் முதல்ல அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி இருக்கான். அந்த பள்ளிவாசல் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அங்க 4 நாள் ஸ்டே பண்ணிட்டதுக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பி போகும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஜும்மா கடமையாக ஆகுது. முதல்ல ஜும்மா கடமையாகுது. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு ஜும்மா சொல்லி அறிவிச்சதுக்கு
அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு பேரு தான் மஸ்ஜிதுல் ஜுமா அப்படின்னு இன்னைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா மஸ்ஜிதே குபா பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு மஸ்ஜிதே குபா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரசூலுல்லாஹ் அங்கதெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்குள்ளார வந்ததுக்கு பிறகு சஹில் சுஹைல் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. 2 குழந்தை, 2 சின்ன பசங்கள்ட்ட தான் அந்த இடத்த மதீனா, இன்னைக்கு மஸ்ஜிது நபவி இருக்கா இல்லையா, நபியுடைய பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, மஸ்ஜிது நபவி எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மஸ்ஜிது நபவிக்கான இடத்த இந்த சஹில் சுஹைல் 2 பேர்ட்ட இருந்து தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. சஹில் சுஹைல் 2 பேர்ட்ட இருந்து தான் காசு கொடுத்து வாங்கி ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசலையும் ரசூலுல்லாஹ் தான் கட்டுறாங்க. மொத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய லைஃப்ல 11 பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. முதல் பள்ளிவாசல் குபா, இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே வாரம் சனிக்கிழமை மஸ்ஜிது நபவியிலிருந்து கிளம்பி போய் மஸ்ஜிதே குபா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. சில சமயம் வந்து டிராவல் பண்ணி, ஒட்டகத்துல டிராவல் பண்ணி போயிருக்காங்க. சில சமயம் நடந்தே போயிருக்காங்க. இன்னைக்கு குபா பள்ளிவாசலுக்கு போற மாதிரி ஒரு பாத்து ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. முடிஞ்சா நீங்க நடந்தே கூட வந்து ஒரு நாள் அப்படியே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நடந்தே கூட நீங்க வந்து தாராளமா மஸ்ஜித் நபவியில இருந்து அப்படியே நீங்க நேரா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா குபா பள்ளிவாசல கொண்டு போய் விட்டுரும். அந்த இடத்து அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். குபா பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மதீனா ஜியாரத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும்போது மிஸ் பண்ணாம நேரம் காலம் எல்லாத்தையும் வந்து அனுசரிச்சு நீங்க போய் அங்க ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துருங்க. அங்கேயும் ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். அது போக மதீனால மஸ்ஜிதே கிபிலத்தைன் 2 கிபிலா உள்ள பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 2 கிபிலா உள்ள பள்ளிவாசல் ஏன் பேர் வந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் காட்டும் பொழுது ஹஸரத் உஸ்தாத்மார்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏன் 2 பள்ளிவாசல், 2 கிபிலா உள்ள பள்ளிவாசல், இந்த கிபிலாவுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் ஏன் பேர் வந்துச்சு அப்படிலாம் ஒன்று சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நீண்ட ஒரு ஹிஸ்டரி. சோ மதீனாலையும் நீங்க பாக்குறதுக்கும், நாம இபாதத் செய்யறதுக்கும், நாம நிறைய ஓதுகிறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய இபாதத் செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால எந்த விஷயத்திலையும் நாம இபாதத் செய்யறதுல ஆர்வம் கம்மியாகிறவே கூடாது. ஆர்வம் கம்மியாகிறவே கூடாது. நாம இருக்க போறது ஒரு 14 நாள் டிராவல் தான். நம்ம போய் ஒரு வருஷம்லாம் தங்க போறது இல்ல, ஒரு 14 நாள் டிராவல் தான் போறோம். இப்ப எவ்வளவு நாள் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி திரும்பக்குள்ளார ஒரு வாரம் ஓடி போயிருது, இப்படி திரும்பக்குள்ளார வீக்கெண்ட் வந்துருது. இந்த மாதம் தான் செப்டம்பர் இருக்கு, இப்ப தேதி 20 ஆகி போச்சு, அடுத்த அக்டோபர் வரப்போகுது. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எண்டுக்கு வந்துட்டோம் நாம. அப்ப நாள் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். நாம ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி உம்ராவுக்கு குரூப்புக்கு அனுப்பும் போதெல்லாம் இதை சொல்றதுதான், 3 விஷயத்த நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும். உம்ராவுக்கு போகும்போது 3 விஷயத்த ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும். 1, நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். 2வது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். 3வது நல்லா இபாதத்தும் செய்யணும். ஏன் நல்லா, இவ்வளவு காசை வாங்கிட்டு நல்லா சாப்பிட சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். இது உங்களுக்கு அங்க போனீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு உம்ரா செஞ்சு முடிக்கும் பொழுது நல்லா பசிக்கும், உங்களுக்கு நல்லா பசிக்கும். அப்ப பசிக்கிற நேரத்துல நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துறணும். அப்பதான் அடுத்து இபாதத் செய்யறதுக்கு நம்ம உடம்பு ப்ரிப்பேர் ஆயிரும். நான் இபாதத் தான் செய்வேன் பள்ளிவாசலே நாம கிடந்தோம் அப்படின்னா ஒரு நாள் 1.5 நாள் இருப்போம், மீதி 12 நாளும் ரூம்ல தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிரும். அதனால நீங்க நல்லா சாப்பிடணும், பசிக்கும் போது நல்லா சாப்பிடுங்க. நமக்கு நல்ல ஃபுட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம், அதை நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. கை கால் எல்லாம் நல்லா ஒவ்வொரு தடவையும் படுக்கும் போதெல்லாம் தைலெல்லாம் தேய்ச்சிட்டு படுங்க. அடுத்த இபாதத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா டைம்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. டைம்லாம் இப்பதான மணி 1 ஆகுது, இப்பதான மணி 2, டைம் பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்து போகணும்னு இருந்தா தைரியமா தாராளமா போயிட்டு வந்துருங்க, எந்த பயமும் இருக்காதுங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு இரவு பகல் எதுன்னே தெரியாது. இதுதான் மக்காவினுடைய மதீனாவுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள். இது போக
கூடவே இருந்து எல்லா விதத்திலையும் உங்களை என்கேஜிங்காகவும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உஸ்தாதுமார்கள், கைடா வர்றவங்க. அதனால எந்த விதத்திலையும் இது எனக்கு தெரியலையே, எனக்கு அது பண்ணல தெரியாதே அப்படி இப்படின்னு வருத்தப்பட வேண்டியதே இல்லை. நம்ம இப்போ ஒரு சின்னதா ஒரு பிரேக் ஒன்று எடுத்துக்குவோம். இன்ஷால்லா பிரேக் எடுத்ததுக்கு பிறகு அடுத்து உம்ரானா என்ன, உம்ரால என்னென்ன செய்யணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா. ஓகேயா? இப்ப இன்ஷா அல்லாஹ் உம்ரா எப்படி செய்யறது, உம்ரால என்னென்ன இபாதத்துகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? நம்ம எங்க வேணாலும் டிராவல் பண்ணிட்டு வந்துருவோம், தனியா எங்க வேணாலும் டிராவல் பண்ணிட்டு வந்துருவோம். இந்தியாவுக்குள்ளா இருந்தாலும் சரி அல்லது ஃபாரின் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் நம்ம டிராவல் பண்ணிட்டு தைரியமா வந்துருவோம், தனியா போயிட்டு வந்துருவோம் சோலோவா. அது லண்டனா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், தனியா போயிட்டு சோலோவா போயிட்டு சோலோவா கூட வந்துடலாம். ஆனா உம்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மட்டும் நமக்கு ஒரு பயம் வந்துருது, அப்படித்தானே? ஏன் எதனால பயம் அப்படின்னா, நம்மளால செய்ய முடியுமா, இதை கரெக்டா செஞ்சிருவோமா, எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமா, என்ன செய்யணும், எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, இது எனக்கு இந்த துவா மனப்பாடம் பண்ணலையே, அப்படி இப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வந்து இதுக்கு பேசிக் காரணம். அது எதுவுமே இல்லாம உம்ராவை நாம 100% நல்லபடியா செய்யலாம். இப்ப நாம எப்படி வந்து தொழுகிறதுக்கு பயப்படுறோமா? கிடையாது. தொழுகிறதுக்கு பயமா இருக்கா? நமக்கு கிடையாது. குர்ஆன் ஓதுறதுக்கு பயமா இருக்கா? கிடையாது. நோன்பு வைக்க இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது இல்லை. நோன்பு வைக்கணும்னு நினைச்சா நோன்பு வைக்க போறோம், தொழுகணும்னு நினைச்சா ஒழு செய்ய போறோம், தொழுக போறோம். குர்ஆன் ஓதணும்னு நினைச்சா ஓத போறோம், திக்ரு செய்யணும்னு நினைச்சா டைம் கிடைச்சா திக்ரு செய்ய போறோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நாம எப்படி பயப்படுறது இல்லையோ அதே மாதிரிதான் உம்ரா செய்யறதுக்கும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உம்ரா செய்யறதுக்கு நாம பயப்பட வேண்டியதே அல்லது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிற டவுட் நமக்கு தேவையே கிடையாது. இப்ப தொழுகணும் குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறோம், நமக்கு பயம் வருதா? இல்லவே இல்லை. நோன்பு வைக்கணும்னு நினைச்சா பயம் வருதா? இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் உம்ரா செய்யணும்னு நினைச்சா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 100% நாம தாராளமா நம்மளால உம்ரா செய்ய முடியும். இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உம்ரா அப்படிங்கிறது 4 அமல்கள் உள்ளதுக்கு பெயர் தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 விஷயங்களுக்கு பெயர் தான் உம்ரா அப்படின்னு, அதாவது 4 இபாதத்துகள் உள்ளதுக்கு பெயர் தான் உம்ரா. இப்ப தொழுகைனா என்ன சொல்லுவோம்? அதுல நிக்கணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும், இது எல்லாம் அத்தியாயத்து இருக்கணும், சலாம் கொடுக்கணும், இது எல்லாம் சேர்ந்தது தானே தொழுகை. நோன்புனா என்ன? காலையில சஹர் செய்யணும், பகல் ஃபுல்லா டே ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும், ஈவினிங் நாம இஃப்தார் பண்ணணும், இதுக்கு பேர் தானே நோன்பு. இதே மாதிரிதான் இந்த 4 அமல்கள் உள்ளதுக்கு பெயர் தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1வது ஹராம். நீங்க ஆண்களை பார்த்திருப்பீங்க, ஜென்ஸை பார்த்திருப்பீங்க, மேல ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், கீழே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க. இதுதான் 1வது ஃபர்ஸ்ட் இஹ்ராம். 2வது தவாஃப். 3வது சை செய்யறது. அதாவது சஃபா மருவான்னு 2 மலை இருக்கும், அந்த 2 மலைக்கு நடுவுல நடக்கிறதுக்கு பேர் தான் சை செய்யறது. 4வது ஆண்களாக இருந்தா அவங்க மொட்டையடிக்கணும், பெண்களாக இருந்தா அவங்க கலிமா விரல் செய்ய செலவு அவங்க முடிய கட் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த 4 அமல்கள் உள்ளதுக்கு பெயர் தான், இந்த 4 விஷயங்களை செய்யறதுக்கு பெயர் தான் உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உம்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இஹ்ராம். ஃபர்ஸ்ட் இஹ்ராம். இப்ப நாம எப்ப டிபார்ச்சர் ஆக போறோமோ 21ஆம் தேதி போக போறோம், அப்படித்தானே? அதுக்கு முன்னாடியே நாம ஹேர் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஹேர்லாம் கட் பண்ணி தாடி முடி மீசை எல்லாம் ஒதுக்கிட்டு, இல்ல முடி எடுக்க வேண்டிய இடங்கள்லாம் இருந்துச்சு முடி எடுத்து முடிச்சுட்டு நாம கிளம்பு போறதுக்கு முன்னாடி, எத்தனை மணிக்கு உங்களை கிளம்ப சொல்லியிருக்காங்களோ அந்த கிளம்ப போறதுக்கு முன்னாடி
நாம இஹ்ராமுக்காக குளிக்கிறேன் அப்படிங்கிற நீயத்துல ஃப்ரெஷ்ஷா குளிச்சரும். அல்லது குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது, கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு, கோல்டா இருக்கு, குளிச்சா வந்து ஜுரம் வந்துடும் பயமா இருக்கு, அல்லது ஜுரமா இருக்கு அப்படின்னா ஒலு கூட செஞ்சுக்கலாம். ஹராமுக்காக நான் வந்து ஒலு செய்யறேன் அல்லது குளிக்கிறேன் அப்படின்னு வந்து நீயத் பண்ணி நாம அதை செஞ்சுக்க வேண்டியது. செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நாம ஒரு 2+2 4 ரக்காத்து தொழுகணும். முதல் தொழுகிற 2 ரக்காத்து வந்து அது சஃபருக்கான ரக்காத். நாம இங்கிருந்து ஒரு டிராவல் போக போறோம், ஒரு பெரிய இடத்துக்கு போக போறோம், அதுல எந்த ஸ்ட்ரகிளும் வரக்கூடாது, எந்த விதமான உடம்பு சரியில்லாம போறதோ அல்லது வேற ஏதாவது வந்து மிஸ்டேக்கோ எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 2 ரக்காத். இது வந்து எக்ஸ்ட்ரா தான். இந்த 2 ரக்காத் அசல்ல நாம தொழுக வேண்டியது ஒலு செஞ்சுட்டு அல்லது குளிச்சு முடிச்சுட்டு இஹ்ராமுக்காக 2 ரக்காத்து தொழுகணும். இஹ்ராமுக்காக 2 ரக்காத்து நாம தொழுகணும். அந்த தொழுகையில நமக்கு என்ன சூரா தெரியுதோ அதை ஓதலாம். எந்த சூரா தெரியுதோ அதை தாராளமா ஓதலாம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதனா சிறப்பு. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதனா சிறப்பு. 2 ரக்காத்து தொழுது முடிச்சதுக்கு பிறகு நாம 3 தடவை ஸலவாத் சொல்லணும். 3 தடவை ஸலவாத் சொல்லிக்கணும். அதுக்கு பிறகு உம்ராவுடைய நீயத்து வச்சிடணும். உம்ராவுடைய நீயத்து, நோம்புக்கெல்லாம் எப்படி நாம நீயத்து வைக்கிறோமா இல்லையா? நவைத்து சௌமகதி நன்னதாயி நோம்பு வைக்கும் போது, நோம்பு திறக்கும் போது அல்லாஹும்ம லக சும்து அப்படிலாம் நீயத்து சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி 3 தடவை ஸலவாத் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நான் உம்ராவுடைய நீயத்தை வச்சிடணும். நீயத்து வச்சதுக்கு பிறகு ஒரு 3 தடவை தல்பியா ஓதிடணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை 3 தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஓதிடணும். ஓகேவா?